பல வணிகர்கள் குடும்பத்தோடு மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள். சாமானிய வியாபாரிகளை குறிவைத்து காவல்துறை தாக்குவதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். வியாபாரிகளுக்கு ஏற்படுகின்ற அத்துமீறல்கள், ரவுடிகள் தொல்லை எந்த இடையூறாக இருந்தாலும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர் விபத்துகளாக பட்டாசு உற்பத்தியாளர் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். உற்பத்தியாளர்களை அழைத்து நவீன முறையில் பாதுகாப்போடு சாமானிய மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் தொழிலை நடத்துவதற்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை வழங்கி வருகிறது என்பது. தமிழ்நாடு முழுவதும் புகையிலை விற்பனை செய்யக்கூடாது என்று அரசு முடிவு செய்தால் புகையிலை உற்பத்தியாளர்களை முதல்ல தடை செய்யப்பட வேண்டும். புகையிலையை பில் போட்டு வாங்குகின்ற வியாபாரிகளையும் வழக்கு பதிவு செய்ததை திரும்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அது கட்சியிலே அவர்கள் தீர்மானமாக எடுக்கக்கூட்டு அறிக்கை தரக்கூடிய கட்சிகளுக்கு எங்கள் பேரமைப்பு ஆதரவு என்பதை பேரமைப்பினுடைய மாநில நிர்வாகிகள் ஒப்புதலோடு அறிவிக்க இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடல்நலை குறைவால் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பூர்ணமாக குணமடைந்து இன்னும் பல்வேறு பணிகளை வேகமாக செய்வதற்கு எல்லா வல்ல இறைவன் அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக லட்ச வணிகர் சார்பாக அவரை வாழ்த்துகிறோம். நாளை கொடைக்கானலில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய 42வது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளிலே சிறு குறு வியாபாரிகள் பீடி சிகரெட் விற்பனை செய்கின்றார்கள். விற்பனை செய்கின்ற வியாபாரிகளையும் காவல்துறை ஆய்வு செய்கிறது, விற்பனை செய்யாத வியாபாரிகளையும் ஆய்வு செய்கிறது. ஆகவே பல வணிகர்கள் குடும்பத்தோடு மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள். ஆகவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை விரைவாக சந்தித்து நாங்கள் முறையிட இருக்கிறோம். தேவைப்படுமையானால் வணிகர்களுடைய ஆதங்கங்களை குறைப்பதற்கு காவல்துறை சீரிய முயற்சி எடுத்து காவல்துறை நண்பர்களோடு சாமானிய வணிகர்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது மட்டுமல்லாது அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய இடம், குறிப்பாக பள்ளிக்கு 100 மீட்டர் தொலைவு, கோவிலுக்கு 100 மீட்டர் தொலைவு என்பது விதி இருக்கிறது. ஆனால் அதே விதிதான் மதுபான கடைகளுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சாமானிய வியாபாரிகளை குறிவைத்து காவல்துறை தாக்குவதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். நாளை நடைபெறுகின்ற செயற்குழு கூட்டத்திலே கர்நாடகா மாநிலத்தில் 14,000 சிறு குறு வியாபாரிகளுக்கு வணிகத்துறை நோட்டீஸ் மூலமாக தரப்பட்டு அவர்கள் நாடுதழுவிய போராட்டத்தில் அறைகூவல் எடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பங்கேற்பு எப்படி பங்கேற்பது, டெல்லியிலே வருகின்ற 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11 நடைபெறுகின்ற அகில இந்திய கூட்டத்திலே என்ன கருத்துக்களை பதிவு செய்வது என்பதை நாளை தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். ஆகிய வியாபாரிகளுக்கு ஏற்படுகின்ற அத்துமீறல்கள், ரவுடிகள் தொல்லை எந்த இடையூறாக இருந்தாலும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே வேளையில் எங்கும் கொலை சம்பவங்கள் என்று இருந்தால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு வலியுறுத்துகிறது. சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் என்பது வழக்கம். அதே போன்று இப்பொழுது விரைவாக விபத்துகள் தொடர் விபத்துகளாக பட்டாசு உற்பத்தியாளர் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு அங்குள்ள உற்பத்தியாளர்களை அழைத்து நவீன முறையில் பாதுகாப்போடு சாமானிய மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் தொழிலை நடத்துவதற்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை வழங்கி வருகிறது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. கட்டாயமாக அதனுடைய முயற்சி எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் JP சரவணன் அவர்கள் பல்வேறு கட்டமாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறநிலைத்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்திருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள், அண்ணன் சக்கரபாணி அவர்கள் எல்லாம் நேரடியாக சந்தித்து முறையிட்டிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அது விரைவில் அதுக்கான முறையான தீர்வுகள் ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆனா அனுமதிக்கப்பட்ட புகையிலை வந்து முதல்லயுமே அவங்க குடிக்கிறாங்க, விற்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் சரியான நான் நான் முதல் நடைமுறை நான் முதல்ல சொன்னேன். சென்னையில் அது போன்ற சம்பவம் நடக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் புகையிலை விற்பனை செய்யக்கூடாது என்று அரசு முடிவு செய்தால் தமிழ்நாடு முழுவதும் புகையிலை உற்பத்தியாளர்களை முதல்ல தடை செய்யப்பட வேண்டும். அதே போன்று பீடி சிகரெட் விற்பனை செய்யக்கூடாது என்று சொன்னால் ஐடிசி போன்ற பெரிய நிறுவனங்களை அழைத்து கடைகளுக்கு சப்ளை செய்யாதீர்கள் என்று திட்டமிடுங்க. ஐடிசி கம்பெனியை வச்சே நீ வியாபாரம் பண்ணி போய் சொல்லட்டும். ஆனால் காவல்துறை நண்பர்கள் இதுதான் வேலை என்று மற்ற வேலைகளை பார்க்கின்றார்களோ என்னவோ தெரியவில்லை, இதுதான் வேலை என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புகையிலையை பில் போட்டு வாங்குகின்ற வியாபாரிகளையும் வழக்கு பதிவு செய்ததை திரும்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். அதாவது பிளாஸ்டிக் நீங்க தெளிவா இப்ப அறிக்கை கொடுத்துட்டாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. 50 மைக்ரானுக்கு மேல உள்ள பேக்கிங் கவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது. கேரிபேக் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடாது. கேரிபேக்கை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் அது உற்பத்தி ஆவதை விட அண்டை மாநிலத்தின் உற்பத்தியாக செய்யப்பட்டுதான் அதிகமாக உள்ள வருகிறது. இது அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அந்த வாகனத்தை பிடித்து சீல் வைத்தாலே அந்த கேரிபேக் வருகை தடை செய்யப்படும், அவதானம் விதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அதிகாரிகள் அது செய்தால் இங்கு முழுமையாக அது தடை செய்யப்பட்டு விடுமோ என்ற அச்ச உணர்வோடு இந்த கேரிபேக் கடைகடையாக ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்வதிலே குறியாக இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமாக தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி என்று அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் முறையாக கடிதம் தந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய, அது கட்சியிலே அவர்கள் தீர்மானமாக எடுக்கக்கூட்டு அறிக்கை தரக்கூடிய கட்சிகளுக்கு எங்கள் பேரமைப்பு ஆதரவு என்பதை பேரமைப்பினுடைய மாநில நிர்வாகிகள் ஒப்புதலோடு அறிவிக்க இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளேன். இல்ல, அது எப்பவுமே மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் அழைச்சிருந்தோம். எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் எந்த அரசு ஆட்சியிலே இருந்தாலும் அவர்களை அழைப்பது எங்களுடைய வழக்கம். அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் மீதும் எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கிறது. கொரோனா காலத்திலே பல்வேறு சலுகைகளையும் வேலைகளையும் தீர்த்த அந்த அன்றைய முதலமைச்சர் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. நகராட்சி கடைகளுக்கு குறிப்பாக நாமக்கல் மாவட்டங்களில் 6 மாத வாடகை ரத்து செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களில் 3 மாதம் இருக்கு. அதற்கு 6 மாதம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மாவட்ட தலைவர் மூலமாக அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே இது போன்ற மார்க்கெட்டுகள் கட்டுகின்ற மார்க்கெட்டுகள் இங்கு ஊட்டி பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற தொய்வு ஏற்பட்டதை நாங்கள் சுட்டி காமித்திருக்கிறோம். அது விரைவாக முடிக்கப்பட்டு முடிவாக அது ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். நன்றி. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.